எங்கும் நிறைந்ததும் நித்தியமானதும் நிரந்தரமானதுமான ததாடம் தத் இருப்பு. இதுதான் சிவம், பரமசிவம். பரமசிவம் இரண்டாவது சக்தி. பரமசிவம் செயல்படுவது, இயங்குவது. இந்த பிரபஞ்சம் வெளிப்படுகின்ற படைப்பாற்றல், படைத்தல், காத்தல், ரீஜுவனேட் பண்ற, அழித்தல், சம்ஹாரம்னு சொல்றோம். அப்புறம் மறைத்தல், மறைப்பிலிருந்து வெளியே எடுத்தல், அருளல், இதெல்லாம் பண்ற. இந்த 36 தத்துவங்களையும் வெளிப்படுத்தி நிகழ்த்துகின்ற இது சக்தி. மூணாவது சதாசிவம், அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அனைத்தும் பொங்கி உருவம் உடையவராகவும் உருவம் இல்லாதவராகவும் சகல நிஷ்கலம் இரண்டும் உடையவராகவும் முழுமையாக வெளிப்படும் அருள் வடிவம் சதாசிவம். ஈஸ்வரம், இந்த பிரபஞ்சத்தையே மொத்தத்தையும் ஆட்சி செய்கின்ற பரம்பொருள். ஈஸ்வரத்தன்மை இந்த பிரபஞ்ச தர்மத்தை, காஸ்மிக் லாவ, யூனிவர்சல் லாவ படைத்து காத்து அதை நிகழ்த்தும் ஈஸ்வரம்.